ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம நுரையீரலுக்குள்ளே என்ன தான் நடக்குது? ஸ்மோக் பண்ணும்போது நம்ம ஸ்மோக் பண்ணுற கார்பன் பார்ட்டிகிள்ஸ் உள்ளுக்குள்ளே போய் நம்மளுடைய நுரையீரலை வந்து வறண்ட தன்மையாக மாற்றிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக உற்பத்தியாகிற அந்த சளி கூட உற்பத்தி ஆகாமல் நம்முடைய நுரையீரல் வந்து வறண்ட நிலைமைக்கு மாறிடும். ரெண்டாவது, நம்முடைய அந்த கார்பன் பார்ட்டிக்கல் ஸ்மோக் பண்ணும்போது கார்பன் பார்ட்டிக்கல் உள்ளுக்குள்ளே போய் படும்போது நார்மலாக நம்ம நுரையீரல் வந்து ஃபில்டரிங் கெப்பாசிட்டி வந்து கெட்டு போயிடும். நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஆக்சிஜனை உள்ளுக்குள்ளே எடுத்துட்டோம். உள்ளுக்குள்ள உற்பத்தியாகிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில தள்ளுற அந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டி வந்து நுரையீரல் வந்து இழந்துரும். இதனால வந்து நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுற கண்டிஷன் போயிடும். மூணாவது வந்து அந்த நுரையீரலோட எலாஸ்டிக் கெப்பாசிட்டி போயிடும். நம்முடைய நுரையீரல் வந்து விரிஞ்சி மறுபடியும் சுருங்கணும் ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து கெட்டு போயிடும். நாலாவது வந்து ரொம்ப தீவிரமா ஸ்மோக் பண்றவங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற நுரையீரல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஸ்மோக்கிங்கை தவிர்ப்போம். நம்முடைய நுரையீரலை பாதுகாப்போம்.